மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார நியமங்கள், விகற்பங்கள், வருணம், ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பன் விருப்பங்கள் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்கிறது. சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியமாகிய ஆன்ம நேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எந்த காலமும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க தங்கள் திருவருளை நாங்கள் வேண்டுகின்றோம். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரீ திருவரு பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். எல்லாரும் சுவாமி வணக்கம் வணக்கம், தங்கள் காலை பிடித்துக் கொள்கின்றேன், வேறு கதியில்லை. சன்மார்க்க சங்கத்தில் எழுந்திருங்கள், பணிந்து வேண்டுகின்றேன், இறைவனையே வணங்குங்கள். என்ன எனக்கு உருவம் செய்து வணங்காதே. சன்மார்க்க சங்கத்தில் சித்ததியே உமது வாழ்வழி காட்டுகின்றேன். பயமுடன் பயமுடனே கேள்வி என் மார்க்க செலவு என் மார்க்க செம இமக்குள் ஒருவன எல்லாமும் வல்ல என் மார்க்கனை இமக்குள் ஒருவன் என எழுதி ஒருவன் என கொள்வி ஒருவன் என கொள்வி எல்லாம் வல்ல நம திரகமையே உன்மார்க்க தவறு போல வேறு பல வந்தேன். உந்தி மயக்கடையாதி பூரணமை சுகமாம் உந்திமய கடையாதி பூரணமை சுகமாம் அன்மார்க்கமாய் விளங்கும் சுத்த சிவம் ஒன்று அன்மார்க்கமாய் விளங்கும் சுத்த சிவம் ஒன்று அண்ணானை எண்ணானை படம் பிடிப்பவர் சாமி தங்களை படமாவது பிடிக்கின்றோம். பிடியுங்கள், படம் விழுந்தால் தானே. என்ன ஆச்சரியம், படம் விழவே இல்லை. சாமி தங்களை திருவுரு செய்திருக்கின்றோம். ஐயோ, என் உருவம் பொன்னான உருவம் மண்ணானது. இந்த மாதிரி உருப்பணி உருத்தொழியை விட்டுவிடுங்கள், என் உறவு என்று இறைவனுடைய திருவருளை நினைந்து அந்த உறவை போட்டு உடைத்து விட்டார். மரணமில்லா பெருவாழ்வு எப்படி வாழ்வோம் என்பதை இறுதியில் வள்ளலார் எல்லாருக்கும் காட்டினார். அமர கொடியை ஏற்றினார். கொடியை ஏற்றி அவர் பாடிய பாட்டு மிகவும் அற்புதமானது. ஜோதி கொடியே ஆனந்த சொருப கொடியே ஜோதியுரு ஆதி கொடியே ஜோதியவர் ஆதி கொடியே ஜோதிபல ஆத கொடியே ஆதி கொடியே உலகத்தே ஆடும் கொடியே சன்மாக நீதி கொடியே சிவகாம விமல கொடியே அருள்வன் ஜோதிமலை மேல் வீட்டில் தூய திரு அமுதம் வேதினியில் நான் உண்ண வேண்டினேயே ஓதறிய ஏகாகநேக எரிப்பொழில் வாழ்ஞான ஏகாகரவை நண்பர்களே, சன்மார்க்கக்குடி உலகை ஆளும் என்பதை நிச்சயமாக நம்புங்கள். இனி நாம் அந்த காரியம் ஆகிவிட்டது. கடையை விரித்தோம், கொள்வாரில்லை, கட்டிவிட்டோம். செத்தாரை எழுப்போம் எழுப்போம் என்று நான் சொன்னது ஆத்ம ஞானம் செத்தார்களை ஆத்ம ஞானத்துடன் எழுப்புவதேயாம். அதுகூட அருட்பெரும் ஜோதியினாலுடைய வேற எந்த சக்தியினாலமாக என்னை சுற்றி வந்து என் புருஷனை எழுப்பிக் கொடு, பஞ்சாதி எழுப்பும் கேட்கின்றார். இது மடமை. செத்தாரையெல்லாம் திரும்ப எழுப்புதல் இது எத்தால் முடியும் எம்மவரே சித்தாம் மறுச்சோதி அருட்பெருஞ்சோதி அதனால் முடியும் பெரும் சத்தியம் இதே. அறிந்தோம்
சமரசத்துடன் எல்லாரும் வியக்கின்றார். அறிவாளர்கள் எல்லாம் வியக்கின்றார். இத்தகைய சமரசத்துடன் ஐரோப்பாவில் தோன்றியிருந்தார். இதுவரையில் உலகத்துடனாக அவருடைய அற்பா பைபிள் போல வரணும்லாம் பழங்கி தெய்வ அன்பர்கள் தெய்வசியாமணியும் அன்பர்களும் அற்பறிஞ்சொலி ஆண்டவனே உங்களுக்கு நஷ்டம் என்ன பொருத்தம் என்ன பொருத்தம் என்னக்கும் உனக்கும் செய்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகிய வட்டியை பொருத்தமோ பல்லாயினை பாட பாட வாழ்வனே இசைத்தருளி செய்தனே அச்சமெல்லாம் தீர்ந்தேன் அருடமுதம் இருந்தேன் உலகமெல்லாம் அற்ப சாதனை செய்து எல்லா நாடுகளும் இறைவனை நினைந்து ஒரு பெரிய உலக சமரச சன்மார்க்க சங்கம் கூடுகின்றது. அந்த சங்கத்தில் எல்லாரும் பாடுகின்றார்கள். அந்த பாட்டை பாடி ராமலிங்க ஜோதி ராமிருதத்திற்கு மங்களம் முழக்கும். ஓம் ஜோதி ராமலிங்கம் ஓம் ஜோதி ராமலிங்கம் ஓம் ஜோதி ராமலிங்கம் ஆதிநாத சித்தரான அன்பு ராமலிங்கம் ஓம் ஜோதி ராமலிங்கம் ஓம் ஜோதி ராமலிங்கம் ஓம் ஜோதி ராமலிங்கம் ஓம் ஜோதி
பரமன் ஒருவன். அவன் எல்லா உயிர்களுக்கும் உயிரானவன். உலகமெல்லாம் அவன் ஆலயமே. அவனை மாந்தர் பல பெயரோடியோடால் அழைக்கின்றனர். பிற மதங்களை வெறுக்காமல் அவரவர் பிறவி சமயத்தை சமரசத்துடன் போற்ற வேண்டும். ஒரே இறைவனை எங்கும் நிறைந்து எல்லா உயிர்களையும் காப்பவனாக கருதுவோர் விஷ்ணு நாராயணன் என்று அன்பு செய்கின்றார்கள். இதே இறைவனை எல்லாரும் இன்பமயம் முக்தி தருகின்றவன், சுத்தம், சதாசிவம், எப்போது மங்களமானவன், யோக சித்தியும் முக்தியும் அளிக்கிறவன் ஆகிய பரமசிவனாக நாம் வணங்குகின்றோம். உள்ளத்தில் நடமாடும் நடராஜனாக உபாசிக்கின்றோம். நாயன்மார், பட்டணத்தார், தாய்மானவர், வள்ளலார் முதலிய பக்தர்களுக்கு அருளிய அந்த சிவமூர்த்தியை நாம் தியானித்தோம். சுத்த சிவ ஓம் எனவே நித்தியமும் நினைவோம். சுத்த சிவ ஓம் எனவே நித்தியமும் நினைவோம். பக்தி பரவச கீதம் பாடியருள் கூடி சுத்த சிவ ஓம் எனவே நித்தியமும். அவமான நினையின்றி அகங்குடங்கே சிவமான மாணிக்க தேனமுதை பருதி சுத்த சிவ ஓம் எனவே நித்தியமும். திருவாசகத்தேன் மாணிக்கவாசகரின் அரும்பாக்கு உலகெல்லாம் ஓதும் புது உள்ளத்தை உருக்கும் அன்பு வெள்ளம் தில்லை அம்பலவன் பஞ்சாட்சப்படியில் விளங்கியது. ஒளிமயமாக பஞ்சாட்சப்படியில் தோன்றிய அந்த நூலை தில்லை 3000 படித்தார்கள். அதன் பொருள் என்னவென்று கேட்டார்கள். இதுதான் பொருள் என்று மாணிக்கவாசகர் அப்படியே ஜோதியில் அடங்கிவிட்டார். அப்படிப்பட்ட திருவாசகத்தின் பெருமை எல்லையற்றது. திருவாசகம் எங்கள் குருவாசகம், திருவாசகம் எங்கள் குருவாசகம், தேனினும் பாலினும் கனியினும் தீட்டினும் திருவாசகம் எங்கள் குருவாசகம். ஒரு வாசகம் இது ஓதினால் போதுமே, ஒரு வாசகம் இது ஓதினால் போதுமே, உள்ளம் சிலிக்க இன்ப வெள்ளம் பெருமே திருவாசகம் எங்கள் திருவாசகம். உன்னை உருக்கி அருள்வானை தருகின்ற ஞான சந்தேவியே, வானை கலந்த மணிவாசக சிவம் வழங்கும் தமிழ் வேதமே. பாடும் அடியவர்க்கு நாடும் பேரின்பம் வந்து கூடும், சிதம்பரத்தில் ஆடும் பரஞ்சோதி திருவாசகம் எங்கள் திருவாசகம். இப்படிப்பட்ட திருவாசகத்தை தந்தவர் பாரத நாட்டின் முனிவர்களில் தவ யோக சித்தர்களில் முதன்மை வைக்கின்றார். அப்படிப்பட்ட முனிவரை ஈன்ற அருளாளர் ஈன்ற பாரத நாடு புண்ணிய நாடு என்று உலகமெல்லாம் போற்றப்படுகின்றது. பாரத புண்ணிய பூமியிலே பண்பாடுடையது சென்றான், பாரத புண்ணிய பூமியிலே பண்பாடுடையது சென்றான், உரண சேற்றரும் வீரரும் புலவரும் கொடிய புகழ் தரும் சென்றான். இந்த தென்பாண்டி நாட்டிலே தமிழ் வழங்கும், இனிய தமிழ் வழங்கும் தென்பாண்டி நாட்டிலே திருவாதவூர் என்ற அருமையான
சிவஸ்தலம் இருந்தது. செந்தமிழன்னும் தேனமுதூரும் தெய்வ திருவருள் தென்பாண்டி அந்த மரபில் அவதரித்தாரே அன்பார் சிவனாம் அடியாரே. இந்த திருவாதூரில் அந்த தென்பாண்டி நாட்டிலே திருவாதூரிலே அமைச்ச வேதியர் குலத்தில் மாணிக்கவாசக பெருமான் தோன்றினார். வேதாகம புரவனும் பரமசிவ பக்தருமான சம்புபாதரும் கற்புக்கரசியான சிவஞானவல்லியும் செய்த தவத்தின் பயனாக இந்த தெய்வ குழந்தை பிறந்தது. மனிதரில் மாணிக்கம் மந்திரி திலகம் பாடிய பிரமராயன் குண்டமான வேதிய குல விளக்கு புண்ணிய கண்ணிய புலவன் புண்ணிய கண்ணிய புலவன் இன்பத்தமிழ் மணக்கும் திருவாதூரிலே இனிய சிவபக்தர் இருவக சம்புபாத சிவஞான வள்ளி செய்த தவம் பெற்ற தவம் புலவ. இந்த தவ புதல்வனுக்கு தமது இஷ்ட தெய்வமான வாதபுரீஸ்வரர் வாதபுரீசன் என்ற பெயரை சூட்டி பெற்றோர்கள் அருமையாக வளர்த்தனர். வாதபுரீசன் அறிவும் திருவும் அழகும் பொழிந்தான். கனிந்த முகம் உடையான் கண்ணில் ஒளியுடையான் கருவிலே திருவுடையான் கனிந்த முகமுடையான் கண்ணில் ஒளியுடையான் கருவிலே திருவுடையான் இனிய நடையுடையான் எல்லாரும் என்றும் எண்ணமும் செய்கையும் யார் கண்டாலும் அன்புடன் அவனை அழைத்து அன்பு பாராட்டக்கூடிய ஒரு சிறந்த நற்குண சீரனாக வளர்ந்தான் வாதபுரி. அருணமுகம் உடையான் அருளொளி வீசிடும் அழகுடை அறிவாடி கருணையாக உடையான் கவர்ச்சியுள்ள நல்ல கனிவு சொல்லுடையார். திருவாதபுரீஸ்வரன் கற்பனகற்று கற்றபடி நின்று பொதுநல பண்ணி புண்ணியம் புரிவதை வாழ்வானான். திண்ணைக்கு திண்ணை தமிழ் பண்ணையாக்கி அறிவை பரப்பினான். அவரவர் பண்புக்கேற்ற தொழிலை செய்து பிழைக்க பல தொழில்களை ஏற்படுத்தினான். சிவநாமத்துடன் ஜீவ சேவை செய்தான். தனக்கென்ன வாட பிறக்குரியாடன் தவம் என்ன போது நலம் புரிந்தார். தனக்கென்ன வாடா பிறக்குரியாடன் தவம் என்ன போது நலம் புரிந்தார். மனதினை வென்ற மாதவயோகி மகிழலம் போற்றும் கிண்ணையெல்லாம் தமிழ் பண்ண என்றாக்கி கிண்ணையெல்லாம் தமிழ் பண்ண என்றாக்கி தெருவெல்லாம் சிவன் மணங்கமழ உண்ண ஊருக்க நல்ல உழைப்பினை ஊட்டி ஊருக்குதாய். இவ்வாறு திருவாதூருக்கு அரிய தொண்டுகள் செய்த உத்தமனை அவ்வூரார் திருவாதூர் அடிகள் என்றே சிறப்புடன் போற்றி கற்பன கற்று கடமையை செய்யும் கண்ணுதல் அன்பனை போற்றி அற்புதமான வாதவூராயம் அடிகள் நந்தனை வரும் திருவாதூராரின் அருமை பெருமைகளை அறிந்த அரிமத்திர பாண்டியன் அவரை அழைத்து மரியாதை செய்து தனக்கு மந்திரியாக ஏற்றான். ஜோதிமய மனவாத ஊரடிகளில் மேதையறிந்த பாண்டியனும் நீதி மந்திரியாக நிலவுகனியன நியமித்தனன் மகிழ்வுடனே. மந்திரியாக வந்து பாதவரோடிகள் பல சீர்திருத்தங்கள் செய்தார்கள். ஆனால் அந்த காலம் ரொம்ப வக்கிரமான காலம். அந்த காலம் நாடு நிலைகுலைந்தது.
பரசமயங்கள் படர்ந்தன, தெய்வபக்தி குன்றியது. ஒருபுறம் மாயாவாதம், மறுபுறம் நாஸ்தியம். ஒருபுறம் உலகாயுதம், மறுபுறம் கரகாயுதம். 6 கோடி வேறு வேறு மாயை தொடங்கின. ஆத்தமானார் அவரவர் கூடி நாத்தியம் பேசினாற்றெழுந்தேறினார். மிண்டிய மாதா மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் சுழித்தடித்தார்க்க உலகாயுதம் எனும் ஒன்றிரற்பாம்பின் காரவேதம் கழிவிடம் எய்தி. எல்லாரும் இந்த காரநிலை கண்டு வருதினார். கடல்நிலை மாறி போச்சுதே, கடல்நிலை மாறி போச்சுதே, நாடு கவலைக்கிடம் மாச்சுதே. ஏ கடல்நிலை மாறி போச்சுதே, நாடு கவலைக்கிடம் மாச்சுதே. சிலமும் மகர நடையும் சுட்டச்சிரிப்பிடமானதே. உலகத்தை பொய் எண்ணுவார், அவர் ஊரை அடித்து தின்னுவார். கடவுளை நிந்தனை செய்வார், பணக்காரரை வந்தனை செய்வார். இந்த விரீதமான காரணியை மாற்றி நாட்டுக்கு நலம் புரிந்தார் வாழ ஊரர். மக்கள் மனம் குளிரச் செய்தார். மன்னன் மகிழ்ச்சி கொண்டு வாத ஊரடிகளுக்கு தென்னன் பிரமராயன் என்ற பட்டமளித்தார். பட்ட திருநாள் மிக சிறப்பாக நடக்கின்றது. வசந்த சோலை நடுவே முத்துப்பந்தல் அரியணை மேல் பாண்டியன் விற்றிருக்கின்றான். இளவரசன் வீரபாண்டியன் அடுத்து விற்றிருக்கின்றான். சோழ இளவரசி பொன்னிச்செல்வி பாண்டிமாதேவியுடன் ஒருவரும் காண்கின்றாள். மந்திரிமார் இப்புறம் வீற்றிருக்கின்றனர். பொன்மதி என்ற போர் மந்திரி இருமாப்புடன் வீற்றிருக்கிறான். வாதவூரார் அரசன் அருகே ஒரு வெல்வெட்டு நாற்காலியில் வீற்றிருக்கின்றார். வீரவாள் பிடித்து ஜெயமுரசு கொட்டி பாண்டியன் கம்பீரமாக எழுந்து நின்று தேசிய கீதத்தை கேட்கின்றார். அந்த காலத்திலும் நாட்டு வாழ்த்து பாடிவிட்டுதான் எல்லா காரியமும் ஆரம்பித்தோம். பொலிக பொலிய தமிழகம், பொலிய பொலிய சிவமயம். பொலிய பொலிய தமிழகம், பொலிய பொலிய சிவமயம். பொலிய அமுத தமிழ் மொழி, தமிழுலகம் பொலியவே. பொலிய அமுத தமிழ் மொழி, தமிழுலகம் பொலியவே. வாழ்க தென்னன் பாண்டியன், வாழ்க வள்ளுவர் மொழி, சூழ்க அன்பும் இன்பமும் சொல்லுலகம் எங்குமே. தென்னன் வாழ்க, தேசம் வாழ்க, தென்னன் தேசம் வாழ்க வாழ்கவே. பாண்டியன் பேசுகின்றான். என்னுயிர் மக்கள், அமைச்சர்கள், அரசர்கள் வணக்கம். இன்று நமது பாண்டிய நாடு நலம் பெற்றோங்கியது, வளம் பெற்றோங்கியது. அறிவும் திருவும் அமைதியும் நிலவுகின்றது. இதன் பெருமை நமது மந்திரி தலகம் மனிதரில் மாணிக்கம் திருவாதூரை சேரும். அவர் செய்த நன்மைகளை நமது புலவர்கள் பாடுவார்கள். கல்வியை வளர்த்தார், கலைகளை வளர்த்தார், கடவுள் அன்பினை வளர்த்தார். கல்வியை வளர்த்தார், கலைகளை வளர்த்தார், கடவுள் அன்பினை வளர்த்தார். செல்வத்தொழில்களை திருட வளர்த்தார், ஏனா தமிழினை வளர்த்தாரே. மன்னன் மகிழ, மக்கள் மகிழ, மங்களம் பொங்கிட செய்தாரே. தென்னன் பிரமராயன் ஜென்ம திகழும் புகழ் யாரே. பெருமக்களே, நமது அமைச்சர் திலகத்திற்கு
இன்று தென்னன் பிரமராயன் என்ற பட்டத்தையும் சூட்டி பதைக்கும் தருகின்றோம். அரசன் அங்கியில் பட்டத்தை கோர்த்து மாலை சூட்டி இன்று முதல் பிரம்மராயருக்கு எல்லா அரசியல் உரிமையும் தருகிறோம் என்று முழக்கினார். எல்லாரும் தென்னன் பிரமராயன் வாழ்க வாழ்க என்று ஆரவாரம் செய்யும் பொழுது பொன்மதி கையை ஓங்கி இளவரசனை பார்த்த பொறாமையோடு. பிரமராயர் பட்டம் பெற்றவர் கரகோஷத்தினிடையே எழுந்து பேசுகின்றார். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் எல்லாரும் இன்பர்கள். தேனார் தமிழ் வளர்க்கும் தென்பாண்டி கோமானே நின் கொற்றம் ஓங்குக. அமைச்சர்கள், அன்பர்கள், நான் உங்கள் ஊழியன். உரிமையும் பெருமையும் ஊழியத்தால் வந்தன. மக்கள் நலமே மந்திரியின் பலம். மக்கள் மகிழ்வே மன்னன் மகன். உங்கள் கூட்டுறவே எங்கள் ஆற்றல். ஆறில் ஒரு கடமை வாங்குகிறோம். மேகம் போல வழங்குகிறோம். நாட்டுக்கு நல்லுணவு தந்தோம். நல்ல கல்வி தந்தோம். சங்கம் வளரும் மதுரையில் தமிழ் செழித்தது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் கொண்ட மதுரையில் சமய உணர்ச்சி மேலோங்க வேண்டும். அதற்கு வேண்டியதை செய்யும். பொன்முடி சொல்றான், சமய உணர்ச்சி மட்டும் போதுமா? சோழ நாட்டு போலவே நமக்கும் படைவலி வேண்டாமா? இளவரசன் படையமைச்சர் நன்று சொன்னார். பிரம்மராயர் சொல்லுங்க, பொன்மதிக்கு போர்மதி. படை வேண்டும். 2 வகை படை வேண்டும். சமயப்படை, சமர்ப்படை. சமயப்படை மனதை பண்படுத்தி தெய்வ பக்தியால் உள்ளத்தை ஒன்றாக்கும். சமர்ப்படை உலகில் அமைதியை நாட்ட வேண்டும். பொன் சொல்லி இந்த பொன்முடி போர்ந்து துடிக்கின்றது. பிரம்மராயர் அச்சமில்லை, சோழன் வாரான். பெருமக்களே, உங்களுக்கு அமைதி வேண்டுமா? அமர்க்களத்தில் ரத்தம் சிந்தி மடிய வேண்டுமா? மக்கள் எல்லாம் அமைதி அமைதி என்று கத்துகின்றார். பிரம்மராயர் சொல்கின்றார், அன்பு வேண்டுமா? துன்பத்தை விலைக்கு வாங்க வேண்டுமா? அன்பு அன்பு என்று ஆரவாரம் செய்கின்றார். அன்பின் வழியில் உயிர். அறத்தால் வருவதே இன்பம், அருளால் வருவதே அமைதி. மன்னர் தந்த பட்டம் பதைக்கும் அங்கியில் தொங்கிக் கொண்டிருக்க இருந்தால் போதுமா? மன்னர் தந்த உரிமையை செயலாக்கி உள்ளம் உயர, ஒருமை நிலவ, பண்பாடு உயர, பரம பக்தி விளங்க தொண்டு செய்வோம். இன்பமே சூழ்க, எல்லாரும் வாழ்க. இளவரசன் பிரம்மராயரே, பெருமக்களே, நன்றி. பட்ட விழா இனிது முடிந்தது. கலையரங்கை நோக்குவோம். பாண்டியன், பிரம்மராயர், இளவரசர், பொன்மதி முரசெதிர முன் செல்கின்றனர். பிரம்மராயர் இறைவனை வணங்கியபடி கலை விழாவுக்கு செல்கின்றார். சோழர் மரபில் வேங்கை கொடி, சோழர் மார்பில் வேங்கை கொடி, பாண்டியன் மார்பில் மீனக்குறி பொடிகின்றது. 5 ஆண்கள் 5 பெண்கள் நடிக்கிறார்கள். பக்கவாத்தியங்கள் முழங்குகின்றன. பெண்கள் 2 வரிசை, ஆண்கள் 2 வரி, பெண்கள் 2 வரி பாடி ஆடும்பொழுதே அழகாக அலை போல இங்குமங்கும் வரிசை மாறுங்கள். மரங்களுக்கு இடையே புகுந்து ஜோடி நடனமாடுதல். இளவரசியும் அடிக்கடி கண் வீசி புன்னகை புரிதல். காதல் அரும்புகிறது. வீரபாண்டியனை அடிக்கடி பார்க்கின்றாள். மன்னனும் பிரம்மராயரும் இதை கவனிக்கின்றனர். இப்பொழுது பாட்டு நடக்கின்றது, கூத்து நடக்கின்றது. சிவனருக்கும் இமயமலை எங்கள் வள நாடு, சிவனருக்கும் இமயமலை எங்கள் வள நாடு, திருமாலின் 7 மலை எங்கள் வள நாடு, தவமுனிவர் பொதிய மலை எங்கள் வள நாடு, சண்முகனார் பழனி மலை எங்கள் வள நாடு,
கங்கை வளர் பச்சை நிலம் எங்கள் வள நாடு, காவிரியின் பூம்பொழில்கள் எங்கள் வள நாடு, சிங்கம் வளர் மரவர் நிலம் எங்கள் வள நாடு, ஸ்ரீதேவி வாழும் நிலம் எங்கள் வள நாடு, முத்திரைக்கும் துறைமுகங்கள் எங்கள் வள நாடு, மூல சக்தி தவம் புரியும் எங்கள் வள நாடு, எத்திசைக்கும் அருள்மணக்கும் எங்கள் வள நாடு, எல்லையில்லா பொருளும் எங்கள் வள நாடு, எங்கள் வள நாடு இது எங்கள் வள நாடு, எங்கள் வள நாடு இது எங்கள் வள நாடு. இது மாதிரி பாண்டிய நாட்டு கலைஞர்கள் குதிக்கவே சோழ நாட்டு கலைஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். சோகமில்லா முனிவர் நிலம் எங்கள் வள நாடு, தொழிலாளர் நாடு நிலம் எங்கள் வள நாடு, வாகைமலி வீர நிலம் எங்கள் வள நாடு, வள்ளுவரின் வேதம் வளர் எங்கள் வள நாடு, கொடை வளரும் செல்வம் கொடை வளரும் செல்வர் நிலம் எங்கள் வள நாடு, கொலை மறுக்கும் செய்வர் நிலம் எங்கள் வள நாடு, கடவுளுனர் கரை குழுங்கும் எங்கள் வள நாடு, கற்பொழிரும் மாத நிலம் எங்கள் வள நாடு, ஆற்று வள்ளம் பெருகியது சோழ வள நாடு, அன்பு வள்ளம் பெருகியது பாண்டி வள நாடு, சோற்று வள்ளம் பெருகியது சோழ வள நாடு, தூய தமிழ் வளருவது பாண்டி வள நாடு. இந்த அவரவர் நாட்டை பிரிவுபடுத்தி 2 வரிசையாக அவரவர்கள் நாட்டியம் ஆடுகின்றார்கள். சோழச்செல்வி சிரிக்கின்றார். அதை பார்த்து பாண்டியன் துணுக்குற்று நிற்கின்றான். பொன்மதி சொல்லுகின்றான் இளவரசரிடம், நாம் வெறும் தமிழ் பூச்சிகள், நமக்கு படைவில்லை என்றுதான் அவள் சிரிக்கிறாள். படையூட்டம் பெருகியது சோழ வள நாட்டு, பரிமாக்கள் பாய்ந்து வாடும் சோழ வள நாடு. இளவரசன் பொன்மதியிடம், ஆமாம் இருக்கட்டும், குதிரைப்படை நாமும் சேர்ப்போம். இவர்கள் நடையினிலே நல்ல நடையினிலே நன்மையுண்ட பாண்டி வள நாடு, நடையினிலே நல்லறிந்த பாண்டி கொண்ட பாண்டி வள நாடு, நாகரிக சோழ எங்கள் நல்ல பாண்டி நாடு, ஈராதி வீர நிலம் சோழ வள நாடு, வெற்றி பெறும் மன்ன நிலம் சோழ வள நாடு, போர் வெறியை மாற்றுவது பாண்டி வள நாடு, போர் வெறியை மாற்றுவது பாண்டி வள நாடு, புலவரிசை போற்றுவது பாண்டி வள நாடே என்று அந்த பொன்னி செல்வி சிரிக்கின்றாள். அதை பார்த்து வீரபாண்டியன் காட்பு மிகவும் வீராப்பு கொண்டு, ஏன் சிரிக்கின்றாள் இவள், நமக்கு படையில் ஊற்றம் இல்லை என்றா, இதோ குதிரைப்படை சேர்க்கிறேன் என்று மீசை முறித்துக் கொண்டு சபையை விட்டு செல்கின்றார். பொன்மதி பொறாமை கொண்டு எப்படியாயினும் சூழ்ச்சி செய்து இந்த பிரம்மராயரை ஒழித்து விட வேண்டும் என்று சரியாலோசனை செய்கின்றான். பிரம்மராயராம் இந்த சிவப்பண்டாரத்திற்கு பட்டம், பதவி, பவனி, பந்தல், திருவிழா, நாட்டுக்கு பலம் படைத்தரவன் நான். இளவரசே, அரசவையில் இளவரசே அரசவையில் வீற்றிருக்க வேண்டும் தாங்கள். ஒற்றர் அறிக்கை இதோ பாரும். நமது ஏழ்மையை சோழன் மகளும் சிரித்தாள். இளவரசர், ஆம், சோழச் செல்வி சிரித்தாள். நமது மானத்தை பறித்தாள். எனது காதல் மனத்தை எரித்தாள். படையூற்றம் இல்லையாம் நமக்கு, இருக்கட்டும், குதிரைப்படை வாங்குவோம். தொண்டி யவனரும் வந்தனர், படைவெறி பெருக்குவோம். பாண்டியன் முரசொலி உறையூர் அதிர முழங்கும்.
வெற்றி முழக்குடன் பொன்னியை கொணர்வோம். பொன்மதி வளவள விளக்கண்ணை கறந்த வெண்டைக்காய் பச்சடி மாதிரி இந்த பிரம்மராயில உளராமல் இருக்க வேண்டுமே. இளவரசன் சமய பல்லவிக்கு நான் சரணம் பாடி முடிக்கின்றேன். வரவு செலவில் படைக்கு பெரும்பகுதி ஒதுக்குவோம். தான் மணி அடிக்கின்றது. எல்லாரும் அரசவைக்கு செல்கின்றனர். இந்த சூற்றம் பாண்டியன் திருக்குறள் இருக்கின்றார். திருக்கொலு திருக்கொலு சென்னன் மன்னன் திருக்கொலு 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 சென்னன் மன்னன் திருக்கொலு அருணமுடி சூடி கருணை விளையாடி மரண பயமோங்க மங்கன் கொண்டாட திருக்கொலு 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 வங்கச் செல்வம் பொங்கும் சங்கம் வளர்த்த தங்கம் எங்கும் வீரச்சிங்கம் என துலங்கும் புகழ் இலங்கும் திருவளங்கும் அரிமர்த்தன பாண்டியன் திருக்கொலு 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 என்னன் மன்னன் திருக்கொலு 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 திருக்கொலு. பாண்டியன் சபையை சற்று நோக்கி, பிரம்மராயரே, என் உயிரான மன்னவர் மக்கள் நலமா, நாடு வளமா, ஆட்சி மாட்சியா, பாட்டாளர் கூட்டாளரா என்று கேட்கின்றார். பிரம்மராயர் பதில் சொல்லுகிறார், மன்னா, மன்னுயிர் மக்கள் மனமகிழ்ந்து வாழ்கின்றனர். 5 ஆண்டு திட்டத்தால் அளவற்ற நன்மை விளைந்தது. பாசன வசதிகள் பசியால் பயிர் செழித்தன. நவதானியங்களும் ஆவணங்களில் குவிந்து கிடக்கின்றன. உணவு பயிர்களையே பெரிதும் நாம் விளைக்கின்றோம். மக்கள் பசி தீர உண்கின்றார்கள், உழைத்து பிழைக்கின்றார்கள். பாட்டாளரே நாட்டாளர் ஆனார். பாடுபடுவோருக்கு வேண்டிய பலன் கிடைக்கின்றது. வேண்டிய நிலம் தருகின்றோம். ஒவ்வொரு கையும் உழைத்து பிழைக்கிறது. பாடுபட்ட பலனை பகுத்துங்கின்றனர். பகுத்துண்ணும் நாட்டில் பசிப்புணி ஏது? பாட்டாளி நமது கூட்டாளி. வேளாண்மையும் தாளாண்மையும் தோளாண்மை கொண்டு தொடங்குகின்றன. மகிழ்ச்சி பிரம்மராயரே, கல்வி நிலை எப்படி? திண்ணைக்கு திண்ணை தமிழ் பண்ணையாக விளங்குகின்றன. எங்கு பார்த்தாலும் தமிழ் முழக்கம், எங்கு பார்த்தாலும் அருட்பாடல்கள் முழங்குகின்றன. இலக்கியங்களில் திளைக்கின்றன மக்கள். அரசே, அமைச்சர் பெருமா ஆரம்பிக்கிறார் பொன்மதி. ஒரு விண்ணப்பம். கல்வி சரித்தான், பாடல் எல்லாம் சரித்தான். சமய கல்விக்கு எத்தனையோ ஆலயங்களும் ஆண்டிகளும் இருக்கின்றார்கள். நம் எல்லையில் சோழர் படை குவிகின்றது. குதிரைப்படை கும்மாடம் அடிக்கின்றது. இது நம் ஒற்ற செய்தி. நாட்டுக்கு முதலில் வேண்டியது பாதுகாப்பு. படைப்பலம் இல்லாத நாடு நடைப்பணமாகும். பகைவர் அஞ்ச படை சேர்த்து பாய வேண்டும். அரசர் கழக ஆயுதப்படை போரை தருவது போர்மனை வெற்றி. பிரம்மராயர் கருத்தனவோ என்று பாண்டியன் கேட்கின்றான். பிரம்மராயர் சொன்ன, படை வேண்டும், பலம் வேண்டும், அதற்கு முன் நல்ல நடை வேண்டும், நாட்டுக்கு தவம் வேண்டும். இப்போது இங்கே அமைதி நிலவுகின்றது. அனாவசியமாக படைகளை பெருக்கினால் பணச்செலவு வரும், புதிய வரிகள் வரும், சோழன் பகையும் வரும். இளவரசர் எழுந்திருக்கிறார், சீறுகிறார். பிரம்மராயரே கேளும். சோழச் செல்வியின் சிரிப்பு என் மனத்தில் வேகும் நெருப்பு. நமக்கு குதிரைப்படை இல்லை, போர் வீரம் இல்லை என்று இங்கே நகையாடி அங்கே பகையாடும் சோழனை சும்மா விடுவத? சேர்ப்போம் சேனை, செல்வோம் முறிவோம், செய்வோம் போர். என் இரத்தம் கொதிக்கின்றது, இதயம் துடிக்கின்றது, வாழ் துள்ளுகின்றது. பாண்டியன் சொல்லினான், மகனே பொறு, இளந்தொடுப்பை அடக்கு. பிரம்மராயர் அறிவும் திருவும் பெற்ற அமைச்சர். அவர் சொல் அமுதம். பிரம்மராயரே பேசணும். அரசே, இளம் வீரரின் இதய துடிப்பு சரிதான். அவர் தோல் துடிக்கலாம். துடிப்பு இரத்த வடிப்பாக கூடாது. இருவர் உள்ள துடிப்பால் இருப்பவரை மடிக்கக்கூடாது. நாம் வலுப்படை கூட்டி
வம்பு போர் தொடுத்தார் மடிவது மக்கள். பாண்டி நாடு பசுவளம் கண்டிருக்கின்றது, அமைதி நிலவுகின்றது. அமர்க்களம் ஆட்சி அதை போர்வெறியில் பூச்சி புயல் வீசினால் பகைவர் படை சாடுமே, இரத்தம் ஓடுமே, கொலையும் கொடுமையும் தாண்டவம் ஆடுமே. அரசே, போர் தொடங்குவது எளிது, அடங்குவது அரிது. பிரித்தல் எளிது, சேர்த்தல் அரிது. அமர் எளிது, அமைதி அரிது. போர் என்பது மனத்தின் வெறி. மனத்தை பண்படுத்தி, இனத்தை பண்படுத்தி ஒருகுல மனிதர் ஒருமை கொண்டு வாழ்வோம், அன்பாக வாழ்வோம், அருள் வீரரை பயிற்றுவோம். சேர சோழ பாண்டியர் நல்ல தமிழர் என்று உணரச் செய்வோம். உள்ளம் ஒன்றினால் உலகம் ஒன்றும், உள்ளொன்றினாலே உலகொன்றும். அதனால் உள்ளத்தில் ஒற்றுமையை உண்டு. உலகம் ஒன்றினால் கலகம் ஏது? மனப்போர் இன்றைய சினப்போர் ஏது? இனப்போர் ஏது? பொன்மதி துள்ளுகிறார், குதிக்கிறார். ஏது ஏது நீர் சாது, சோழன் செய்வது வாது. நம்மை நகையாடிய நங்கையை சும்மா விடுவதா? நம்மை சோழன் சுடுவதா? நம்மவர் மாண்டு போவதா, மாண்டு படுவதா? கூற்றையும் எதிர்க்கும் ஆற்றல் நமக்கும். அஞ்சு பதுங்க வேண்டாம். சேர்ப்போம் படைகள், குதிரைப்படை சேர்ப்போம். அரசன், சேனை அமைச்சரே, ஆத்திரம் ஏன்? சோழர் நம்மை படையெடுக்கவில்லையே, சிறுமியின் சிரிப்புக்கு இவ்வளவு சீற்றமே. இளவரசன், இருப்பா நெருப்பா? அப்பா, பொறுமை போதும். போர் முறுக்குவோம், களம் காண்போம். கைமேல் வெற்றி. வள்ளுவர் வாழ்ந்த மதுரை, மாறன் விளங்கிய மதுரை, செழியின் செழித்த திருநகர் சீறி எழுக, வீரம் கூறி எழுக. போர் போர் போர். பிரம்மராயர், இளவரசே அமைதி. பொருள், கருவி, காலம், வினை, நமது பலம், எதிரி பலம் எல்லாம் ஆராய்ந்து பேச வேண்டும். அன்பு விளைப்பதே அறம், பண்பை காப்பதே பலம். அளவறிந்து வாழ்வதே ஆற்றல். இகழ் இன்னலாகும். இளவரசன், இகழ் அந்த சோழ சிறுமியின் ஏளன சிரிப்பை பொறுப்பதா? யார் சொன்னாலும் கேளேன். வாழ் உண்டு, தோள் உண்டு, ஆள் உண்டு. போர் போர் போர். அரசன், வீரபாண்டியா, சொல்லை வீசாதே. நமக்கு குதிரைப்படை இல்லை. நம்மிடமிருந்த குதிரைகள் நோய்க்கு இறந்தன. முதலில் குதிரைகளை சேர்ப்போம், வீரரை பயிற்றுவோம். பிரம்மராயரே, அரசே, அவ்வாறு செய்வோம். அந்த சமயத்தில் தொண்டியிலிருந்து அரபிக் குதிரைகளை கொண்டு பல யவனர்கள் வருகின்றார். அவர் குதிரைகளை தொண்டியில் விட்டுவிட்டு யவனர்கள் பாண்டியரை பார்க்க வருகின்றார். இளவரசன், என்னையே, இது நல்ல வாய்ப்பு. நினைத்தது நடந்தது. குதிரையை சுடி பார்த்து, நடை பார்த்து, இலக்கணம் பார்த்து வாங்க வேண்டும். அதற்கு தக்கவர் நமது பிரம்மராயர். மெல்ல பிரம்மராயரை துரத்து விட்டுவிட்டு நம்ம காரியத்தை நடத்துவோம் என்று அவரிடம் சொல்கிறார். பொன்முடியிடம் சொல்கின்றார். குதிரை வியாபாரிகள் வருகின்றார்கள். சலாம் சர்க்கார், நலமாக. யவனர்களே, உங்கள் குதிரைகளை வரவேற்கிறோம். நமது நாட்டிற்கும் சேனைக்கும் ஏற்ற குதிரைகளாக இருக்க வேண்டும். அச்சா பாண்டிய, அச்சா தமிழ் மீட்டா. எங்கள் நாட்டில் உங்கள் கப்படா. குதிரை விவரம் என்ன? கோடா பகுத் அச்சா, கோடை பகுத் அச்சா. அரபி மட்டும், விலை லாக் லாக் லாக். சரி, நமது மந்திரி வருவார், தருவார், குதிரைகளை ஓட்டுவார். பிரம்மராயர, நீரே குதிரைகளை தேர்ந்து சுடி பார்த்து நல்ல குதிரைகளாக பார்த்து கொண்டார்.